தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவடூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டு சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட களந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈத்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி, அடியேனை இந்த செந்நெறிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மணமொழி மெய்களாலே வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த ஞான சாத்திர வகுப்பிலே இன்றைய நாள் நமக்கு சைவ சித்தாந்தத்தின் மணிமகுடமாக போற்றக்கூடிய சிவஞான போதமாகிய ஞானப்படுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து இதனை செவிமடுப்பதற்காக எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் இந்த இனிய நேரத்திலே மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். நாம் இன்றைய நாளிலே இந்த சிவஞான போதத்தை சிந்திப்பதற்கு முன்பாக எம்பிரான் மெய்கண்ட தேவநாயனாரை திருமுழுக்கு செய்து வழிபாடு செய்து அவருக்கு வழிநூல் செய்த நம்முடைய அருள்நந்தி சிவத்தையும் துதித்து இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்ம வழக்கம் போல இந்த வகுப்பை துவங்காமல் இன்றைக்கி சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டிருப்பதற்கான காரணத்தை நாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் நினைந்து பார்க்கணும். காரணம், இந்த நூல் நமக்கு படிப்பதினாலே விளங்குகிற நூல் அல்ல. எத்தனை முறை படித்தாலும் இந்த நூல் நமக்கு அறிவில் விளங்காது. வழிபாட்டின் மூலமாக அன்றி இந்த நூல் நமக்கு விளங்காது. அப்போ இந்த நூலை நம்ம அறிவில் பெருமான் விளக்க வேண்டும் என்று சொன்னால் நூல் செய்த குருநாதரை வணங்கி நூலை படிக்கணும். அப்படி படித்தால்தான் இந்த நூல் நமக்கு, எல்லா நூலும் அப்படித்தான், ஆனாலும் கூட இந்த நூலுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு குருமுகத்தால் விளங்குதல் என்று பெயர். எனவே இன்று நாம் துவங்குகிற இந்த நூல் எனக்கு எப்பவும் போல கொஞ்சம் காலச்சூழல் காரணமாக இந்த நூலை நம்ம இதுவரைக்கும் முற்று பெறவில்லை. ஒன்று முன்னாடி பார்த்தோம்னா பின்னாடி விடுற மாதிரி இருக்குது, பின்னாடி பார்த்தா முன்னாடி விடுற மாதிரி இருக்குது. காரணம், இது கடலினுடைய பரப்பு போன்ற ஆழமான அகலமான செய்திகளை தன்னகத்தை கொண்டிருக்கிற மிகச்சிறந்த நூல். இன்றைக்கி தத்துவ ஞானத்தில்
உலகத்திலேயே சிறந்த தத்துவ ஞானம் என்று சொன்னால் அது இந்தியா தான். இந்தியாவில் பல தத்துவ ஞானங்கள் இருக்கிறது. அவற்றில் ஆகச்சிறந்த தத்துவ ஞான நூல் இந்த சிவஞான போதம். எனவே இதை நம்ம சிந்திப்பதற்கே முன்னை பல பிறப்புகளிலே தவம் செய்திருக்க வேண்டும். ஆக இந்த நூலை இன்று தொடங்கி நமக்கு திருவருள் எவ்வளவு வாய்த்திருக்கிறதோ அந்த வகையிலே இதை சிந்திப்போம் என்று சொல்லி, பொதுவாக நமக்கு இந்த நூலை மிக விரிந்த அளவில் மாதவ சிவஞான முனிவர் பேருரை செய்திருக்கிறார். அவர் போல இந்த நூலுக்கு உரை செய்தவர்கள் வேறு யாரும் இல்லை. அது சிவஞான போத மாபாடியம் என்று சொல்லப்படுது. மாபாடியம் என்பதற்கு பேருரை என்று சொல்லப்படும். தத்துவ ஞானத்தில் பல்வேறு சமய கருத்துக்களை எல்லாம் கூறி அவற்றினுடைய நிறை குறைகளை ஆராய்ந்து சைவ சித்தாந்தம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நமக்கு காட்டிய பெருந்தகை மாதவ சிவஞான முனிவர். இப்போ இந்த நூலை நாம் துவங்கணும்னா 3 பெருமக்களை வணங்க வேண்டும். ஒன்று, நூல் செய்த ஆசிரியர் மெய்கண்ட தேவநாயனார், அவர் திருவடியை வணங்கணும். அடுத்தது அதற்கு மிக விரிந்த செய்யுளால் உரை செய்த நம்முடைய அருள்நந்தி சிவம், அவருடைய திருவடியை வணங்கணும். அதனைத் தொடர்ந்து இந்த சிவஞான போதத்திற்கும் சிவஞான சித்தியாருக்கும் மிகச்சிறந்த உரை செய்திருக்கக்கூடிய மாதவ சிவஞான முனிவர், நம்முடைய திருவாவடுதுறை ஆதியேதனத்துடைய குலகுருவாக போற்றக்கூடிய மாதவ சிவஞான முனிவர் ஆகிய 3 பெருமக்களுடைய திருவடிகளையும் மீள 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 வணங்கணும். ஒரு முறை வணங்கினா பத்தாது, அவர்களை வணங்கி கொண்டே இருக்க வேண்டியது தான். அந்த வகையில் மீள ஒரு முறை இந்த 3 பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி இன்று நாம் இந்த நூலை துவங்க இருக்கிறோம். இதற்கு பாடியம் செய்கிற நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் ஒரு 3 பாடலை பாடியத்தில் முதல்ல சொல்லியிருக்கிறார். அது அப்படியே நமக்கெல்லாம் தெரிஞ்ச பாட்டு, சில ஒரு பாட்டு தெரியாத இருக்கு, அப்படியே படித்துட்டு நம்ம அப்படியே நூலுக்குள்ளே போகலாம். திருமுகப்பாசுரம். வாழ்க அந்தணர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, இவ்வையகம் துயர்தீர்கவே. திருவாசகம், சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி. முகில சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், அது வரைக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போது சிவபுராணத்தை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் என்று சொல்லி, அதன் பிறகு திருக்குறளில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வழங்கி, கற்பக விநாயகர் துதியாக பொற்பொது குடற்பால் பொற்புற நடிக்கும் கற்பகத் திருத்தாள் நாமே என்று வணங்குகிறார். குருமரபு கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்கமாதோ என்று சொல்லி இந்த உரையை துவங்குகிறார் மாதவ சிவஞான முனிவர். அப்போது அந்த உரை எழுதுவதற்கு முன்பாக வழிபாட்டை செய்கிறார் மாதவ சிவஞான முனிவர். அப்போ யாரெல்லாம் வணங்கணும் என்பதை நமக்கு ஒரு நூல் படிக்கிற போது அதை எப்படி படிக்கணும் என்பதை என்ன செய்கிறாருங்க,
பாடியத்தில் உரையில் செய்து காட்டுகிறார். விநாயகப் பெருமானை வணங்கி, திருவள்ளுவரை வணங்கி, உருமரபு வணங்கி, இறைவனை வணங்கி என்று வாழ்த்துக்களை முதலிலே வைத்து இந்த நூலை துவங்குகிறார். நமக்கெல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாத்தையும் நூல் இருக்கும் என்று கருதுகிறேன். சிறப்பு பாயிரம். இந்த நூலில் முதல்ல என்ன இருக்குதுங்க? சிறப்பு பாயிரம். இந்த சிறப்பு பாயிரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலின் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் எதில் சொல்லணும்? சிறப்பு பாயிரத்தில் சொல்லணும். நூலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எதில் சொல்லிடணும்? சிறப்பு பாயிரம் படித்தா நூலுக்குள்ளே இருக்கிற மொத்த செய்தியும் சொல்லணும். அதுதான் சிறப்பு பாயிரத்துக்குரிய இலக்கணம். நூலுக்குள்ளே இப்போ நம்ம படிக்கிற நூன்முகம்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் ஒரு புத்தகம் வாங்கணும்னா என்ன செஞ்சுருப்பாங்க? முன்னுரைன்னு எழுதியிருப்பாங்க. அந்த முன்னுரை படித்து பார்த்தோம்னா இந்த நூல் நம்ம படிக்கலாமா வேண்டாமா, யாருக்குரியது என்பது எங்கே இருக்கும்? அந்த முன்னாடி முன்னுரையில் இருக்கும். அதுபோல் ஒரு நூலுக்குரிய சிறப்பு பாயிரமாக இதில் அருமையாக ஒரு சிறப்பு பாயிரம் இடம்பெற்று இருக்கிறது. இதில் சைவ ஆகமங்களினுடைய பாதம் 4 பாதம். பாதம்னா பிரிவுன்னு சொல்லலாம், படிமுறைன்னு சொல்லலாம் இல்லைங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களிலே சரியை, கிரியை, யோகங்கள் நீங்களாக ஞானபாதத்தை ஓதி ஆராய்கின்ற ஆராய்ச்சியின்கண் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த நூல். இப்போ இந்த நூலுக்கு நோக்கம் என்ன? ஞானபாத ஆராய்ச்சி. ஞானபாத ஆராய்ச்சி. அப்போ சரியை, கிரியை, யோகத்தை விரிப்பதற்காக இந்த நூல் வரவில்லை. இந்த நூலுடைய நோக்கம் என்னது? ஞானபாத ஆராய்ச்சி. எனவே அந்த ஞானபாத ஆராய்ச்சியை என்று சொல்லுகிற போது இங்கே என்னென்ன சொல்கிறார்? இப்போ முதல்ல சிறப்பு பாயிரத்திற்கு இலக்கணம் சொல்லுகிறார். சிறப்பு பாயிரத்திற்கு ஒரு இலக்கணம் நன்னூலில் இருக்குது. நன்னூலில் சிறப்பு பாயிரத்திற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. சிறப்பு பாயிரம்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, முதல்ல ஆக்கியோன் பெயரே, 2 வழியே, 3 எல்லை, 4 நூற்பெயர், 5 யாப்பே, 6 நுதலிய பொருள், 7 கேட்போர், 8 பயன். ஒரு சிறப்பு பாயிரத்தில் 8 செய்தி இடம்பெற வேண்டும். ஆக என்பொருள் வாய்க்க காட்டல் பாயிரத்து இயல்பே அப்படின்னு ஒரு இலக்கண நூல் சொல்லுது. எது? நன்னூல் என்று சொல்லக்கூடிய இலக்கண நூல் பாயிரத்து இலக்கணம் சொல்லுகிறது. ஆக்கியோன் பெயரே, வழியே, எல்லை, நூற்பெயர், யாப்பே, நுதலிய பொருளே, கேட்போர், பயன். முதல்ல இந்த நூலை செய்தவர் யாருன்னு சொல்லணும். எதில்? சிறப்பு பாயிரத்தில் சொல்லணும். சிறப்பு பாயிரத்தில் படித்தீங்கன்னா நூல் செஞ்ச ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வழி, இந்த நூலினுடைய வழி சொல்லணும். இது முதல் நூலா வழி நூலா என்று நூல் வந்த மரபு சொல்லணும். ஏன்னா நூலில் வழி நூல் உண்டு, முதல் நூல் உண்டு, மொழிபெயர்ப்பு நூல் உண்டு, இப்படி பல வகையான நூல்கள் இருக்கிறது. அப்போ இந்த நூலினுடைய வழி சொல்லணும், இதனுடைய வழி சொல்லணும். அப்புறம் எல்லை, இது நூல் வழங்குகிற எல்லை, நிலப்பரப்பு. நம்ம தமிழ் பழைய நூல்களெல்லாம் எடுத்தீங்கன்னா எது? குமரி முதல் திருமலை வட வேங்கடம் வரை, வட வேங்கடம் வரை. அப்போ தமிழ் பேசுகிற நல்லுலகு
குமரி முதல் வேங்கடம் வரைன்னு நூலில் முன்னாடி சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ் பேசுகிற நிலப்பரப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நூலுக்குரிய எல்லை எது, எந்த நிலத்திற்கு உரியது இந்த நூல். அப்புறம் நூலினுடைய பெயர், நூலை செஞ்ச ஆசிரியர் பெயரை சொல்லணும், நூலினுடைய பெயரை சொல்லணும். அடுத்தது யாப்பு. யாப்புன்னு என்னது? இது இதற்குரிய அந்த இலக்கணம் என்ன? இப்போ வழிநூலுன்னு சொன்னால் வழிநூறுக்குரிய இலக்கணத்தில் இருக்கணும், முதல் நூல்னா முதல் நூறுக்குரிய இலக்கணத்தில் இருக்கணும். அதனுடைய இலக்கணங்களை எல்லாம் வரையறுத்து கூற வேண்டும். அடுத்தது நுதலிய பொருள். நுதலிய பொருள் என்னது? இந்த நூலின் மூலமாக சொல்ல வருகிற கருத்து. இந்த நூல் என்ன சொல்ல வருகிறங்கிற கருத்தை எதில் சொல்லணும்? நுதலிய பொருளில் சொல்லணும். அப்போ நூலினுடைய செய்தியை முழுக்க எதில் சொல்லிடணும்? சிறப்பு பாயிரத்தை படித்தா நூலுக்குள்ளே என்ன இருக்குது, கண்டென்ட்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, நூலுக்குள்ளே இருக்கிற செய்தி அதை எதில் சொல்லிடணும்? சிறப்பு பாயிரத்தில் சொல்லணும். அப்புறம் கேட்போர், நூலுக்குரிய அதிகாரி. அதிகாரின்னு நம்ம நினச்சிட்டோம், முதலாளி தான் அதிகாரிமோ, கேட்பவர் தான் அதிகாரி. நூலுக்கு யாருக்கு இந்த நூல் சொல்லலாம்? இந்த நூல் கேட்பதற்குரிய தகுதி என்ன, எந்த தகுதி இருந்தால் இந்த நூலை சொல்லலாம், கேட்கலாம், யாருக்கு சொல்லணும், யார் கேட்கலாம் என்பது எதில் இருக்கணும்? சிறப்பு பாயிரத்தில் இருக்கணும். சிறப்பு பாயிரத்துக்குள்ளே அது இருக்கணும். அடுத்தது பயன், நூலினால் விளைகிற பயன் என்ன என்ற சொல்லக்கூடிய இந்த செய்திகளை பூரா எதில் சொல்லணும்? சிறப்பு பாயிரத்தில் சொல்லணும். இந்த 8ஐயும் விரித்து காட்பது தான் நமக்கு சிறப்பு பாயிரம். சரி, சிறப்பு பாயிரம், சிவஞான போதம் சிறப்பு பாயிரம். மலர்தலை உலகில், மலர்தலை உலகில் மாயிருள் துமிய, மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணுருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி மயர்வர நந்திமுனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனர்சூழ் வெண்ணெய் சுவேதனன் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவநனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இது சிறப்பு பாயிரம். சரிங்களா? மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ், ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லணும். இதெல்லாம் காரணம் என்னது? மனப்பாடம் ஆகணும். சொல்லும்போதே மனப்பாடம் ஆயிரணும். சரிங்களா? சொல்லும்போதே மனப்பாடம் ஆயிரணும். ஏன்னா வீட்டுக்கு போய் நம்ம படிக்க மாட்டோம். வகுப்புலையாவது ஒரு தடவைக்கு 2 தடவை படித்தோம். எல்லாத்துலேயும் புத்தகம் இருக்கா? சிவஞான போதம் புத்தகம் எல்லாத்துட்டையும் இருக்கா? புத்தகம் கண்டிப்பாக வேணும். புத்தகம் இல்லாமல் இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? கண்டிப்பாக என்ன இருக்கணும்? புத்தகம் கையில் இருக்கணும். மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல அதை எங்கே நிறுத்தி எப்படி படிக்கணும் ரொம்ப முக்கியம். இன்னிலேருந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சிவஞான போதம் முடிகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னது? எப்படி படிக்கணும். நீங்கள் முதல்ல இந்த சூத்திரத்தை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நம்ம வகுப்புக்கு வந்த பயன். உரை தெரியறது, பொருள் புரியறதுலாம் ரெண்டாவது. முதல்ல அந்த பாட்டை எப்படி படிக்கணும். ஏன்னா அங்கங்கே நிறுத்திங்கன்னா பொருள் தானாக வந்துடும். நிறுத்துகிற இடத்துல நிறுத்தினா பொருள் தானாக விளங்கிடும். நிறுத்தாமல் என்ன ஆகுது? நம்ம கவர்மெண்ட் பஸ் மாதிரி ஸ்டாப்பில் நிற்காது, 100 அடி தள்ளி தான் போய் நிற்கும். அது மாதிரி பாட்டில் நாம் என்ன செய்கிறோம்? நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாமல் தள்ளி போய் நிறுத்தணும்னா பொருள் புரியாது. புரியுதுங்களா? அதனால் முதல்ல நான் திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம், அதை எப்படி படிக்கணும், பாடத்தை எப்படி படிக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை. அங்கங்கே ஒரு கமா போடுங்க, இல்லைன்னா ஒரு கோட்டை போடுங்க. நான் நிறுத்துகிற இடத்துல என்ன செய்யணும்? ஒரு புத்தகத்தில் ஒரு கமா போடுங்க, இல்லைன்னா என்ன செய்யுங்க? ஒரு கோடை போடுங்க. பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய
பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணுருள் தீர்ந்து அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி மயர்வர நந்திமுனிகணத்தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல்சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவ நனி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே என வரும் அப்படின்னு எழுதியிருப்பார். என வரும். சரி, இப்போ இதற்கு உரைன்னு சொன்னீங்கன்னா ஒரு நூலுக்கு உரை வகை பொதுவாக ஒரு நூலுக்கு உரை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பிண்ட பொழிப்புரைன்னு ஒன்று இருக்கு. உரை வகை வந்து என்ன செய்யறாருங்க? பிண்ட பொழிப்புரை. ரெண்டாவது கண்ணளித்துறை. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிவஞான போதத்தில் இருக்கிற எல்லா செய்தியும் சிறப்பு பாயத்தில் சொல்லணும். அப்போ எப்படி இருக்கும்? கொஞ்சம் நிறைய நிறைய சொன்ன மாதிரி இருக்கும். எல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாமே என்ன செய்ய போகிறோம்? சொல்கிற செய்தி எல்லாமே ஒவ்வொரு நூற்பாவாக திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம். அதை என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஹெட்லைன்ஸு சிறப்பு பாயிரத்துக்குள்ளே சிவஞான போத செய்தியை பூரா என்ன செய்யணும்? சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 10 வகுப்பாக நடத்த வேண்டிய செய்தியை ஒரே வகுப்பில் சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி இதை பூரா இன்றைக்கி சொல்கிற எல்லா செய்தியும் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு வகுப்பாக விரிச்சுக்கிட்டு தான் போக போகிறோம். அதனால் எங்கடா வகுப்பே இப்படி இருக்குதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சரியா? அப்போது உரை வகை பிண்ட பொழிப்புரை, கண்ணளித்து உரை அப்படின்னு 2 உரை இருக்குது. 2 உரை இருக்கிறது. இதில் பிண்ட பொழிப்புரை என்பது பாடத்தின் சொற்களை என்ன செய்யணும்? மீண்டும் கூறாமல் அதன் பொருளை தொகுத்து கூறுவதா. அதாவது இந்த பிண்ட பொழிப்புரையில் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் சில புத்தகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட உங்கள் கையில் இருக்கிற உரை அப்படி தான் இருக்கும். ஒரு அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்த மாதி என்பனார் புலவர்னு நூற்பா இருந்ததுன்னா கீழே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுற்றப்பட்ட பிரபஞ்சம் தோற்றம் திதி நாசம் உடைத்து அப்படின்னு அதை என்ன செஞ்சுருப்பாங்க? அப்படியே உரை எழுதியிருப்பாங்க. மேலே இருக்கிற பாட்டுக்கு எந்த உரைன்னு இருக்காது. எப்படி இருக்கும்? பாட்டை அப்படியே உரை செஞ்சுருப்பாங்க. அதே தான். சரிங்களா? அப்போது என்ன இருக்கும்? பொழிப்புரை. மேலே இருக்கிற பாட்டுக்கு உரை எப்படி இருக்கும்? ஒரு பேரால கொடுத்துருவாங்க. இப்போ கண்ணளித்துறை அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பாட்டினுடைய ஒவ்வொரு வரியாக எழுதி இந்த வரிக்கு இது பொருள், இந்த சொல்லுக்கு இது பொருள் அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ விரிந்த உரை செய்கிற போது என்ன செய்வாங்க? கண்ணளித்துறை செய்வாங்க. பிண்ட பொழிப்புரைன்னு என்ன இருக்கும்? அப்படியே மேலே பாட்டு கீழே உரை. நீங்கள் நிறைய பேர் இந்த வர்த்தமானன் பதிப்பகத்தோட 12 திருமுறை உரை யாராவது வச்சுருக்கீங்களா? இருக்கா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பாட்டை போட்டிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க? கீழே ஒரு பொழிப்புரை தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த சொல்லுக்கு சொல்லி இந்த பொழிப்புரையில் பார்க்க முடியாது. திடீர்னு இந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் என்ன இருக்காது. மொத்த பாட்டுக்கு ஒரு உரை இருக்கும். அதுக்கு என்ன பேர்? பிண்ட பொழிப்புரை. கண்ணளித்துறைனா இப்போ தோடுடைய செவ்வியன், தோடை காதிலே அணிந்திருக்கக்கூடிய பெருமான், பொடி பூசி சுடுகாட்டிலே இருக்கக்கூடிய அந்த சாம்பலை தன் உடலிலே பூசிக்கொண்டு காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள். இப்போ ஒவ்வொன்றா எழுதி என்ன செஞ்சுருப்பாங்க? உரை செஞ்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது அது என்னது? கண்ணளித்துறை. அப்போ உரை 2 உரை இருக்கிறது. ஒன்று பிண்ட பொழிப்புரை, மற்றொன்று கண்ணளித்துறை. இப்போ இதில் சிவஞான முனிவர் என்ன செய்கிறார்னா பிண்ட பொழிப்புரை உரைத்து கொள்கின்றார். அவர் உரை செய்யலை. என்ன செய்கிறாரு? பிண்ட பொழிப்புரை உரைத்து கொள்கன்னு என்ன அர்த்தம்? நீயே படிச்சுக்குப்பான், அதெல்லாம் ஒன்றும் பெருசாக விரிக்க வேண்டாம். அவர் என்ன செய்கிறாரு? கண்ணளித்துறை செய்கிறார். சிவஞான முனிவர் சிவஞான போதத்துக்கு என்ன செய்கிறாரு? கண்ணளித்துறை செய்கிறார். இப்போ நான் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 3 நூலை நான் அடிக்கடி சொல்லுவேன். 3 ஒன்று தான். அதை முதல்ல அடிப்படையில் வச்சுங்க. சிவஞான போதம்,
சிவஞான சித்தியார் மாபாடியம். மாபாடியம் புரியுதுங்களா? சிவஞான போதம், சிவஞான சித்தியார், மாபாடியம். இந்த மூணு நூல். மாபாடியம்ங்கிறது தனி நூல், சிவஞான சித்தியாருங்கிறது தனி நூல், சிவஞான போதம் என்பது தனி நூல். இதில் நமக்கு 14 சாத்திரத்தில் வர்றது எது? சிவஞான போதமும் சிவஞான சித்தியாரும் 14 சாத்திரத்தில் வரும். மாபாடியம் வராது. ஏன் வராது? அது விளக்க உரை நூல். அது மாபாடியம் உரை நூல். எதுக்கு? சிவஞான போதத்திற்கு உரை தான் சிவஞான மாபாடியம். ஆனால் 3 நூலாக இருந்தாலும் 3 ஒன்று தான். 3 ஒன்று தான். நீங்கள் சிவஞான சித்தியாரை படிச்சிங்கன்னா அது எதுக்கு உரை? சிவஞான போதத்துக்கு உரை தான், பாட்டாக இருக்கும். சிவஞான போதத்திற்கு உரை பாட்டாக பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியார், சிவஞான போதத்திற்கு உரையாக பார்த்தீங்கன்னா மாபாடியம். புரியுதுங்களா? இப்போ நான் ஏன்னா திரும்ப ஒரு நடத்தும் போது திடீர்னு சித்தியார்லேருந்து ஒன்று சொல்லுவேன், பாடியத்திலேருந்து ஒன்று சொல்லுவேன். அப்படின்னா இது ஏதோ 3 நூலை நடத்திட்டு இருக்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. கருத்து என்னது? சிவஞான போதம் தான் படிக்கிறோம். நம்ம நோக்கம் சிவஞான போதம் படிப்பது தான். இந்த சிவஞான போதத்திற்கு பாட்டாளான உரை எதில் இருக்கிறது? சிவஞான சித்தியாரில் இருக்கிறது. சொற்களாலான உரை மாபாடியத்தில் இருக்கிறது. இந்த 3ஐயும் சேர்த்து தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம நோக்கமே அதுதான். சரிங்களா? அதனால் 3 நூல் கிடையாது, ஒரே நூல் தான். எது? சிவஞான போதம் தான். அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும். எவ்வளோ தூரம் வாய்த்திருக்கிறதோ பார்க்கலாம். சரி, எனவே இதில் பிண்ட பொழிப்புரை, கண்ணொளித்துறை. கண்ணொளித்துறை என்பது விரிவாக செய்வது. அப்புறம் இதில் இன்னொன்று என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொண்டு கூட்டு என்று ஒரு முறை இருக்கிறது. கொண்டு கூட்டு. கொண்டு கூட்டுன்னா என்னது? முன்னாடி இருக்கிற சொல்ல கொண்டு வந்து பின்னாடி வைக்கிறது, பின்னாடி இருக்கிற சொல்ல கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறது. எதற்காக? பொருள் நோக்கி கொண்டு கூட்டு உரை செய்தல் எதில் இருக்கும்? கண்ணொளித்துறையில் அது ஒரு முறை. கண்ணொளித்துறை செய்கிற போது சொற்களை என்ன செய்வாங்க? கொண்டு கூட்டி பொருள் செய்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ 3வது நூற்பா, சிவஞான போதம் 3வது நூற்பா படிங்க பார்க்கலாம். எல்லா புத்தகம் கையில் வச்சுருக்கீங்களே. சிவஞான போதம் 3வது நூற்பா மட்டும் சொல்லுங்க, பார்த்து சொன்னால் போதும். உளது இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஆன்மா இருக்கா? இதுதான் சூத்திரத்தில் இருக்கிறது. சரிங்களா? இதுதான் சூத்திரத்தில் இருக்கிறது. ஆனால் இது கொண்டு கூட்டு எப்படி செய்யணும்? ஆன்மா இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படின், உண்டிவினை இன்மையின், உணர்த்த உணதலின், மாயா எந்திர தனுவுனுள் ஆன்மா உளது. இதுதான் பொருள் செய்யணும். பொருள் இப்படி தான் செஞ்சிருப்பார். ஆனால் பாட்டில் அப்படி இருக்காது. என்ன செய்யணும்? பொருள் செய்கிற போது ஆன்மா இளது என்றலின், எனதுடல் என்றலின், ஐம்புலன் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின், கண்படின், உண்டிவினையின்மையின், உணர்த்த உணதலின், மாயா எந்திரத்தணுவினுள் ஆன்மா உளது அப்படின்னு படிக்கணும். இதுக்கு என்ன பேர்? கொண்டு கூட்டு. இப்படி செஞ்சால் என்ன ஆகும்? பொருள் விளங்கும். அப்போ முனிவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த சிவஞான போதத்திற்கு கண்ணொளித்துறை செய்கிற போது கொண்டு கூட்டு என்கின்ற முறையில் உரை செய்கிறார். இப்போ இந்த கண்ணொளித்துறையோட கூட அவர் என்ன செய்கிறாரு? அகல உரை, 3வது ஒரு உரை என்னது? அகல உரை. இந்த கண்ணொளித்துறையோடு சேர்த்து அவர் என்ன செய்கிறாரு? அகல
உரை, விரிவுரை, அகல உரை, விரிவுரை. இதற்கு தான் மாபாடியம் என்று பெயர். அகல உரை, விரிவுரை, மாபாடியம். மாபாடியம் செய்கிற போது அவர் நோக்கம் என்னது? அகல உரை செய்யணும். அதில் என்ன இதை கொண்டு வருகிறார்? கண்ணொளித்துறை முறையில் கொண்டு உரை செய்கிறார். ஆனால் விரிவான உரை செய்கிறார். விரிவான உரை அப்படின்னா என்னது? ஒரு செய்தியை சொல்லுகிற போது, இப்போ உதாரணத்துக்கு ஆன்மா அப்படின்னு ஆன்மாவை பற்றி பேசணும்னு வச்சுக்கங்க. இவ்வளோ நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஆன்மாவை பற்றி பேசணும்னா, இப்போது உலகாயுதர் ஆன்மாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, நாத்திகர் ஆன்மாவை பற்றி என்ன சொல்கிறாங்க, சமணர் என்ன சொல்கிறாங்க, பௌத்தர் என்ன சொல்கிறாங்க, ஏகான்மவாதி என்ன சொல்கிறாங்க என்று என்ன செய்கிறாரு? ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டா இந்த 24 பேர்த்தையும் சுற்றி வருவார். யார் 24 பேர்? 24 சமயத்தார் இருக்காங்களா இல்லையா? புறப்புற சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், அகச்சமயம். இப்படி 24 சமயத்தையும் ஒவ்வொரு தலைப்பை தொடும்போதும் என்ன செய்வார்? இவன் 24 பேரில் யாராருக்கு இந்த கருத்துக்கு மாற்று கருத்து உண்டோ, இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு வினைன்னு தொட வரான்னு வச்சுக்கங்க. வினை என்பது இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள பூரா எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவார். வினை இல்லைன்னு அவன் என்னென்ன கருத்தை சொல்கிறானோ, எனவே வினை இல்லைன்னு அவன் சொல்லுவானா இல்லையா? இப்போ உலகாயுதன் என்ன சொல்கிறான்? உலகாயுதன் யாரு? உலகாயுதன் யாரு? நாத்திகன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்வையில் நாத்திகன் என்ன செய்கிறான்? பாவமும் கிடையாது, புண்ணியம் கிடையாதுன்னு சொல்கிறானா இல்லையா? இப்போ வினையை பற்றி பேசணுன்னா முதல்ல அவனை எடுப்பார். அவன் ஏன் வினை இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னு அதை எடுத்து பேசி அதை மறுத்து எனவே வினை உண்டு, எனவே வினை உண்டுன்னு சொல்லுவார். ஆணவ மலம்னு எடுத்தா ஆணவ மலத்தை யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அதை பூரா என்ன செய்வார்? விரிவாக பேசி எனவே ஆணவ மலம் என்ற ஒன்று உண்டு என்று நிறுவார். அப்போ எந்த கருத்தை எடுத்தாலும் பிற சமயத்தார் சொல்லக்கூடிய கருத்துக்களை சீர்தூக்கி நீக்கி அதுக்கு என்ன செய்வார்? மறுப்பையும் சொல்லி, அதற்கு தர்க்க ரீதியாக மறுப்பு சொல்லணும். சும்மா இல்லைன்னு சொல்கிறதில்ல. என்ன செய்யணும்? தர்க்க ரீதியாக மறுப்பு சொல்லி அதன் பிறகு அந்த கொள்கையை நிறுவுவார். 12 நூற்பாலையும் இதுதான் வேலை. ஏங்க நம்மளது மட்டும் படித்தா போதாதா, இத்தனை சிரமப்படணுமா அப்படின்னா, இந்த நூல் அவருக்குரியது. எவருக்குரியது? யாருக்குரியது? நுணுகி யார் படிக்கிறாங்களோ அவர்களுக்குரியது இந்த நூல். இல்லைங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா மெல்ல வர வேண்டியது தான். ஆனால் இந்த நூல் அவருக்குரிய நூல் அல்ல. சரிங்களா? ஏன்னா அதிகாரி சொன்னமா இல்லையா, நூலுக்குரிய அது கேட்போர் தகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஞானபாதத்தின் மீது வேட்கையுடையோர். ஞானபாதத்தின் மீது வேட்கையுடையோர். எனவே இந்த நூல் என்ன செய்கிறாரு? ரொம்ப விரிவாக உரை செய்கிறார் நம்முடைய மாதவ சிவஞான முனிவர். சரி, எனவே அந்த வகையில் இப்போ சிறப்பு பாயிரம் அதை கொண்டு கூட்டி பொருள் செய்கிறார். முதல்ல என்ன செய்கிறாரு? மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை. திருப்பி நீங்கள் எழுதி வச்சுக்கணும், எழுதணும். நான் போர்டில் எழுதுறேன்னு நீங்களும் அப்படியே புள்ளியெல்லாம் வச்சுக்கூடாது, எழுதணும். மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல். இதுவரைக்கும் என்ன செய்யலை? அப்படியே எடுத்துக்கிட்டார். கொண்டு கூட்டு எதுவும் இல்லை. காண்டல் செல்லாம் கண்போல். அடுத்தது என்ன இருக்கு? ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டுன்னு இருக்கா இல்லையா, அதை பின்னாடி தள்ளிட்டார். அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி. அருந்துயர் குரமையில் ஆன்மா நாடி கண்ணிருள் தீர்ந்து
கண்ணுருள் தீர்ந்து ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்டு மயர்வர மயர்வர மயர்வு அற நந்தி முனிகணத்து உயர் நந்தி முனிகணத்து அது அப்படியே போகுது. இப்போ கொண்டு கூட்டு எங்கே வருது பாருங்க. முதல்ல மலதடி உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல், அது வரைக்கும் எந்த மாற்றம் இல்லை. காண்டல் செல்லா கண்போல். அடுத்தது அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி, கீழே இருந்து மேலே வருது. அந்த அந்த செய்யுள் கீழே இருந்து மேலே வருது. அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து ஈண்டிய பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர்வர மயர்வர நந்திமுனி கணத்தை உரைத்த சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனசூல் வெண்ணை சுவேதனன் பொய்கண்ட கன்ற மெய்கண்ட தேவன் பவனனி வன்பகை கடந்த தவறடி புனைந்தோர் தலைமையோரே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ இடையில இருக்கிற செய்தி மட்டும் என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர்றார், மேலே இருக்கிறத கீழே கொண்டு போகிறார். ஏன் இப்படி கொண்டு போகிறார்னா, நமக்கு அறிவு இப்படி தான் நிகழும். இதுதான் அறிவு விளங்குகிற முறைமை. புரியுதுங்களா? பாட்டில் செய்யுள் நோக்கி முன்ன பின்ன இருக்கும். இது படிமுறையில் எப்படி நிலங்கும்னா இப்படி தான் நிகழும், இப்படி தான் நிகழும். அதனால் என்ன செய்கிறாருங்க, அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து பெரும்பெயர் கடவுளில் கண்டு மயர்வர மயர்வர. சரிங்களா? இது ஏன் இப்படி வருதுன்னா, இது விரிவு பார்க்குற போதும் உங்களுக்கு புரியும். சரியா? எனவே இங்கே இப்படி கொண்டு கூட்டு பொருள் செய்கிறார் யாரு? முனிவர். கொண்டு கூட்டு இறைதான் தெரியலன்றாங்களா? சரி,